தொலைக்காட்சி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் உட்பட அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி வெங்கடசுப்பா ரெட்டியார் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, லட்சுமி காந்தன் உள்ளிட்டோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மீனவ நிர்வாகிகள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் மீனவ அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியில் கடந்த 9 ஆண்டுகளாக வகுப்பு வாரியம் அமைக்கப்படாததால் முஸ்லிம் சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், உடனடியாக வகுப்பு வாரியம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநரிடம் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மனு அளித்து வலியுறுத்தினார். புதுச்சேரி மாநிலத்தில் வகுப்பு வாரியம் அமைக்க வலியுறுத்தி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநரை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சந்தித்து மனு அளித்து வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வகுப்பு வாரியம் இல்லாததால் முஸ்லிம் சமுதாய மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வுக்காக மத்திய வகுப்பு கவுன்சில் மூலம் வழங்கப்படும் நிதியுதவி பல ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை. வகுப்பு வாரியத்திற்கு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படாததால் வகுப்பு வாரிய சொத்துக்கள் முறையாக பாதுகாக்கப்படவில்லை. வகுப்பு வாரியத்தின் சொத்துக்களை மிக குறைந்த வாடகைக்கு பல ஆண்டுகளாக குறிப்பிட்ட ஒரு சிலர் அனுபவித்து வருகின்றனர். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளிய முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு எவ்வித உதவியும் வகுப்பு வாரியத்தால் செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டினார். எனவே கடந்த 9 ஆண்டு காலமாக வகுப்பு வாரியம் அமைக்கப்படாமல் உள்ள புதுச்சேரி மாநிலத்திற்கு உடனடியாக வகுப்பு வாரியம் அமைக்க உரிய நடவடிக்கை கவர்னர் எடுக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பணிபுரியும் பயிற்சி மருத்துவர்களுக்கு தேசிய மருத்துவ ஆணைய உத்தரவுப்படி மாதாந்திர உதவித்தொகை வழங்காத கல்லூரிகளின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஒரு ஜியோ பாஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு மாசம் 20,000 ரூபாய் ஸ்டைபண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா அதையும் தனியார் மருத்துவக் கல்லூரி நிர்வாகங்கள் காலில் போட்டு மிதித்து விட்டு அரசாங்கத்துடைய அரசாணைய மதிப்பது கிடையாது. மத்திய மருத்துவ கவுன்சிலுடைய உத்தரவையும் ஒரு சட்டப்பணத்து கிடையாது. அப்ப இவங்கள யாருடைய தெம்புல இவங்க பிள்ளை செய்யறாங்கன்னு தெரியல. இந்த மருத்துவம் பயின்றுட்டு பயிற்சி டாக்டரா இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இவங்க இந்த அரசாங்கம் தொடர்ந்து செஞ்சு வராங்க. அது சம்பந்தமாகவும் துணைநிலை ஆளுநர் அவர்களிடம் நாங்கள் எடுத்து கூறியிருக்கிறோம். 2 பிரச்சனையும் அவர் பொறுமையாக கேட்டு இதுக்கு உரிய நடவடிக்கை. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரேஷன் கடைகளில் இலவச அரிசியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்களுக்கு வழங்கினார். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இலவச அரிசி வழங்கப்படும் என அரசு அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரேஷன் கடையில் இலவச அரிசியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி களித்திர்த்தாள் குப்பம், திருபுவனை சின்னப்பேட், திருவாண்டார் கோவில் சிவன் கோவில் பகுதி, திருவாண்டார் கோவில் புதுநகர் பகுதி, திருபுவனை பாளையம், மதகடிப்பட்டு, நல்லூர்பேட் பகுதி, ஆண்டியார் பாளையம், குச்சிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு ரேஷன் அரிசி வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ரேஷன் கடை ஊழியர்கள், பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதி மக்கள் மேம்பாட்டு நலப்பணிகள் குறித்து அனிபால் கென்னடி எம்எல்ஏ நகராட்சி அதிகாரிகளிடம் தீவிர ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மூலமும் தொகுதியில் வேகமாக நடைபெறாமல் இருக்கக்கூடிய பணிகள் குறித்தும் நடக்க வேண்டிய பணிகள் குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ் மற்றும் இளநிலை பொறியாளர் சண்முகம் அவர்களிடம் ஆலோசனை நடத்தினார். அதில் குறிப்பாக சாலைகள் அமைக்க கோரி லதீப் சந்து, பாண்டியன் சந்து, அப்பாவு மேஸ்திரி வீதி, பொன்னியாக்குட்டி வீதி, வஉசி வீதி, மோராசன் வீதிகளை குறிப்பிட்டார். மேலும் நேதாஜி நகர்
நகர் 3 உள்ள சமுதாய கூடத்தில் முதல் தளத்தில் பள்ளிக்கூடம், பிரான்சுவா தோப்பு மற்றும் ராச உடையார் தோட்டம் கழிவறை, குபேர் மண்டபம் பூர்ணமைப்பு, அரப்பணி அவ்வை தோட்டம் கல்யாண மண்டபம், ராச உடையார் தோட்டத்தில் ரயில்வே நிலையம் வழியே செல்லும் வாய்க்கால் கட்டைகள் உப்பனாறு வரை அமைக்கும் பணி மற்றும் பூமி பூஜை செய்து ஜெயராம் செட்டியார் தோட்டம் மற்றும் நேதாஜி நகர் அழகர்சாமி வீதி சாலை பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி அதிகாரிகளிடம் தீவிர ஆலோசனை நடத்தினார். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தார். உடன் நகராட்சி பணி ஆய்வாளர் ரவிச்சந்திரன், கழக செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர் ராகேஷ், பிரமுகர் பக்தவச்சலம் ஆகியோர் உடனிருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதி தெபேசன் சின்னசந்து வீதியில் புதர் மண்டியும் கட்டிட கழிவுகளும் இருந்த பகுதியை திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் தனது சொந்த செலவில் சமதளமாக்கி தெருவில் 4 பகுதிகளில் தெருவிளக்கு அமைத்து கொடுத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தெபேசன்பேட்டை சின்னசந்து வீதியில் சாலையை ஆக்கிரமித்து கட்டிட கழிவுகளும் புதார்களும் மண்டி கிடந்தது. தெருவிளக்கு இல்லாமல் அப்பகுதியே இருட்டாக இருந்தது. இதனால் பல சமூக விரோத செயல்கள் நடைபெறும் இடமாக இருந்தது. இது சம்பந்தமாக அப்பகுதி மக்கள் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் அவர்களிடம் இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையை கேட்டு நிவர்த்தி செய்து தருவதாக உறுதியளித்தார். அதன்படி அவர்கள் வைத்த கோரிக்கையை 2 நாட்களில் தன் சொந்த செலவில் நிவர்த்தி செய்து கொடுத்தார். புதர் மண்டியும் கட்டிட கழிவுகளும் இருந்த பகுதியை சமதளமாக்கி தெருவில் 4 பகுதிகளில் தெருவிளக்கு பொருத்தி இரவு நேரங்களில் மக்கள் பயமின்றி செல்ல ஏற்பாடு செய்து கொடுத்தார். வணக்கம். நாங்கள் பிரைமரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் சின்ன சந்தில் இருக்கோம். மசூதி வீதி இது. இதில் கடைசி வீட்டு வீதியில் வந்து கல்லும் மேடுமா உப்பு குளமாக இருந்துச்சு. அப்புறம் கடைசி வீதியில் லைட்டும் கிடையாது. வயசானவங்க குழந்தைங்கள்லாம் அங்கே போகும்போது அந்த கல்லில் இடித்து கீழே விழுந்து தான் போவாங்க. நாங்கள் நந்தா சரவணன் சார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணோம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த கல்லு மேடாக இருக்கிறத வந்து சீரமைச்சு ஒருநிலைப்படுத்தி கொடுத்தாரு. அப்புறமா லைட்டும் போட்டு கொடுத்துறாரு. 2-3 இடத்துல இந்த தெருவில் போட்டு கொடுத்துறாரு. அப்புறமா ரோடு போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் போட்டு தருவார். கோட்டக்குப்பம் ஈசிஆர் சாலை அருகே உள்ள குப்பை மேட்டில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியதால் ஈசிஆர் சாலையில் பயணம் மேற்கொண்ட வாகன ஓட்டிகள் மிகவும் அவதியடைந்தனர். புதுச்சேரி அருகே தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் உள்ளது. கிழக்கு கடற்கரை சாலை ஒட்டியுள்ள இப்பகுதியில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டாரங்களில் உள்ள தொழிற்சாலைகளின் கழிவுகள், இறைச்சி கழிவுகள் ஈசிஆர் சாலையோரம் தொடர்ந்து கொட்டப்படுவதால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக கோட்டக்குப்பம் நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு 9 மணி அளவில் திடீரென அப்பகுதியில் உள்ள குப்பை மேட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ வேகமாக பரவி அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். இதனால் அப்பகுதியில் நேற்றிரவு பரபரப்பு ஏற்பட்டது. காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதி மர்டர் மணிகண்டனிடம் இருந்து மொபைல் போன் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட மர்டர் மணிகண்டன் தொடர்ந்து சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததால் கடந்த டிசம்பர் மாதம் 7ஆம் சிறைக்கு மாற்றப்பட்டார். உடல்நிலை பரிசோதனைக்காக கடந்த 2ஆம் தேதி மர்டர் மணிகண்டன் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு வந்தார். அங்கு சில மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதால் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். நேற்று மாலை சிறை அதிகாரிகள் வழக்கமான சோதனையில்
ஈடுபட்டனர். அப்பொழுது மர்டர் மணிகண்டனிடம் இருந்து ஒரு மொபைல் போனை சிறை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் தன்னை 7ஆம் சிறைக்கு மாற்றிய சிறை நிர்வாகத்தை பழிவாங்கும் நோக்கத்தில் சிறையில் சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரிப்பது போல் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட திட்டமிட்டு இருந்தது தெரியவந்தது. மொபைல் போனை பறிமுதல் செய்த சிறை நிர்வாகம் காலாப்பட்டு போலீசில் புகார் அளித்தனர். தவளக்குப்பத்தில் பைக்கில் தீ வைத்து எரித்த சம்பவம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தவளக்குப்பம் இளவரசர் நகரில் ஏராளமான குறுக்கு வீதிகள் உள்ளது. 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இளவரசர் நகர் செல்லும் முக்கிய சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது நேற்று இரவு பெட்ரோல் ஊற்றி மர்ம நபர் எரித்துள்ளார். இது தொடர்பான காட்சிகள் அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் அருகே அரசு பேருந்து ஓட்டுநரிடம் கார் ஓட்டுநர் காரை தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அரசு பேருந்து பின்னால் நின்ற கார் மீது டிப்பர் லாரி மோதி அந்த கார் அரசு பேருந்தின் பின்புறம் மோதியதில் அரசு பேருந்து நிலை தடுமாறி எதிர் திசையில் பாய்ந்தது. அடுத்தடுத்த வாகனங்கள் மோதிக்கொண்ட இந்த விபத்தால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் நெடுஞ்சாலையில் இறக்கிவிடப்பட்டனர். சென்னை மாதவரம் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்து சேலத்தில் இருந்து சென்னை நோக்கி சென்ற காரின் பின்புறம் மோதிவிட்டு நிற்காமல் சென்றதாக தெரிகிறது. இந்த நிலையில் அந்த அரசு பேருந்தை துரத்தி சென்ற கார் ஓட்டுநர் திண்டிவனம் அடுத்த ஜக்காம்பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகே மடக்கி தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே காரை நிறுத்தி அரசு பேருந்து ஓட்டுநரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது மயிலம் அடுத்த இரட்டனையில் இருந்து திண்டிவனம் நோக்கி வந்த கார் ஓட்டுநர் நெடுஞ்சாலையில் நின்றிருந்த வாகனங்கள் மீது மோதாமல் இருக்க காரை நிறுத்தியுள்ளார். அதே சமயம் திண்டிவனம் நோக்கி வந்த டாரஸ் லாரி சாலையில் நின்றிருந்த வாகனங்களை சற்றும் எதிர்பார்க்காததால் திண்டிவனம் நோக்கி வந்த காரின் பின்புறம் பயங்கரமாக மோதியது. இதில் அந்த கார் அரசு பேருந்தின் பின்புறம் மோதியுள்ளது. இதில் அரசு பேருந்தானது பின்புறம் கார் மோதிய வேகத்தில் சாலையின் எதிர் திசையில் அரசு பேருந்து பாய்ந்து சென்று சாலையோரம் பேரிகார்டில் மோதி நின்றது. இந்த விபத்தால் அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் பயணி ஒருவர் பலத்த காயமடைந்தார். காயமடைந்த இருவரும் திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் டாரஸ் லாரி முன்புறம் சேதமடைந்ததால் லாரி அங்கிருந்து நகர்த்த முடியவில்லை. லாரியில் இருந்து புகை வந்ததால் அனைவரும் லாரியின் அருகே செல்ல அச்சமடைந்தனர். இதுகுறித்து திண்டிவனம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு திண்டிவனம் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்தனர். இந்த விபத்தால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மயிலம், திண்டிவனம் மற்றும் நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் அப்பகுதியில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை சரி செய்தனர். சாலையில் பழுதாகி நின்ற டாரஸ் லாரி கிரேன் உதவியுடன் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது. மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்தும் மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியும் காரைக்கால் மீனவர்கள் இன்று முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் 2 பேர் மீது கடந்த 27ஆம் தேதி இலங்கை கடற்படை துப்பாக்கி சூடு நடத்தியதில் செந்தமிழ் என்ற மீனவர் காலில் குண்டடிப்பட்டு இலங்கையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அவரை மீட்டு உரிய உயர் சிகிச்சை அளிக்க வலியுறுத்தி மீனவர்கள் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி வந்தனர். ஆனால் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் அரசு தரப்பில் எடுக்காத நிலையில் இன்று காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மீனவர்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் இலங்கை அரசை கண்டித்தும் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நடத்த இருப்பதாக முடிவு செய்யப்பட்டது. கூட்டத்தின் முடிவை அடுத்து இன்றிலிருந்து காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 1000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த மீனவ பிரதிநிதிகள் தொடர்ந்து மீனவர்களை சிறைப்பிடிப்பதும் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துவதுமாக இலங்கை அரசு செய்து வருவதையும், ஓட்டுநர்களுக்கு 9 ஆண்டுகள் சிறை, மீன்பிடி படகுகளுக்கு ரூபாய் 40 லட்சம் அபராதம் உள்ளிட்ட கடுமையான தண்டனைகளை எடுத்து வரும் இலங்கை அரசிடம் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு எடுக்க வேண்டும் எனவும், இல்லையென்றால் போராட்டம் கடுமையாக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதை நெட்டப்பாக்கம் தொகுதி பாஜகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர்.
தலைநகர் டெல்லியில் சமீபத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. அதற்கான வாக்கு எண்ணிக்கை முடிந்து 40 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. பாஜக வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் நெட்டப்பாக்கம் தொகுதி பாஜக சார்பில் தொகுதி தலைவர் சக்திவேல் தலைமையில் காரியமாணிக்கம் சந்திப்பில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட, தொகுதி மற்றும் பல்வேறு அணி நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர். முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலய ஜீரணோதரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி மாரியம்மன் கோவில் தெரு முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் கோவில், ஸ்ரீ அழகுமுத்து ஐயனார் கோவில், அருள்மிகு ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலய ஜீரணோதரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த சனிக்கிழமை முதல் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன. அதனைத் தொடர்ந்து இன்று 4ஆம் கால ஸ்ரீதேவி யாகசாலை பூஜைகள், விசேஷ மங்கள ஹோமங்கள், பூர்ணகாதி தீபாராதனை, கலசம் புறப்பாடும், அதனைத் தொடர்ந்து புதிய ராஜகோபுரம் அமைந்த விமான மகா கும்பாபிஷேகமும், ஸ்ரீ கணபதி முதலான பரிவார தேவதா கும்பாபிஷேகமும், மூலவர் அருள் தரும் அன்னை ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மனுக்கு மங்கள மகா கும்பாபிஷேகமும் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், பாஜக மாநில செயலாளர் சரவணன், டாக்டர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டிவனம் வட்டம் அங்கனிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன், ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீ காளியம்மன் ஆகிய கோவில்களில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடந்த 8ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு தேவதானுஜை மகா சங்கல்பம், விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், லட்சுமி குபேர ஹோமம், கிராம தேவதை பூஜை, குலதெய்வ பூஜை, யாகசாலை அலங்காரமும், மாலை 6 மணிக்கு முதல் கால பூஜையும் தீபாராதனையும் நடைபெற்றது. 9ஆம் தேதி காலை 9 மணிக்கு 2ஆம் கால பூஜையும், மகா பூர்ணகாதி தீபாராதனை பிரசாதம் வழங்குதலும், இரவு 6 மணிக்கு 3ஆம் கால பூஜையும், மகா பூர்ணகாதி தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் நடந்தது. 10ஆம் தேதியான இன்று காலை 6 மணிக்கு 4ஆம் கால பூஜையும், யாத்ரா தானம், கடம் புறப்படுதலும், 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் புனித நீரை கோபுர கலசத்திற்கும், அதனைத் தொடர்ந்து மூலவர் அருள்மிகு ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன், ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீ காளியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கலசங்களில் இருந்து புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்வில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் டாக்டர் சேகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரா மாசலாமணி, மயிலம் ஒன்றிய செயலாளர் செழியன், மயிலம் ஒன்றிய குழு உறுப்பினர் வசந்தா, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் விஜயகுமார், செண்டூர் தனசு, வீடூர் பிரகாஷ், சங்கர், கூட்டேரிப்பட்டு ஜனார்த்தனன், தீவனூர் சம்சுதீன், தழுத்தாளி முருகன், கார்த்தி, மயிலம் சந்தோஷ், வக்கீல் கன்னியப்பன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகள் திருப்பணி குழு தலைவர், முன்னாள் மயிலம் ஒன்றிய பெருந்தலைவர் மலர்மன்னன் தலைமையில் செய்யப்பட்டிருந்தது. மடகரையில் உள்ள ஸ்ரீ மரகதவள்ளி உடனூரை மரகாளீஸ்வரர் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் மடுகரை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மரகதவள்ளி உடனூரை மரகாளீஸ்வரர் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து மாலை 7 மணி அளவில் மரகதவள்ளி மரகாளீஸ்வரர் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கலச பூஜை, அக்னி காரியம், பூணூல் போடுதல், வரிசை தட்டு சமர்ப்பித்தல் ஆகிய நிகழ்வுகள் நடைபெற்றது. சிவன் பார்வதி மணக்கோலத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு மங்களவாத்திய முழங்க திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் முருகன், சோமாஸ்கந்தர், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருக்கல்யாண நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு தலைவர் தனபூபதி குடும்பத்தினர் செய்திருந்தனர். பின்னர் பொதுமக்களுக்கு சீர்வரிசை பொருட்கள் பிரசாதம் வழங்கப்பட்டது. திருக்கல்யாண உற்சவத்தை மடுகரை மற்றும் சுற்றுப்புற பகுதி மக்கள் கண்டுகளித்தனர். தொடர்ந்து வீணை ஆசிரியர் ஐயனாரப்பன் மற்றும் மிருதங்க ஆசிரியர் பிரசன்னா முன்னிலையில்
நிலையில் மதுமிதாவின் வீணை வாசிப்போடு கூடிய பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இரவு சுவாமிகள் வீதி உலா நடைபெற்றது. கூடப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு நிலோத் பாலாம்பிகை உடனுரை நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் அருள் தரும் சுப்பிரமணியருக்கு தைப்பூச திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் கொம்யூன் கூடப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு நிலோத் பாலாம்பிகை உடனுரை நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் அருள் தரும் சுப்பிரமணியருக்கு தைப்பூச திருவிழா நடைபெற்றது. இன்று காலை சுப்பிரமணிய பெருமாளுக்கு பால், தயிர், நறுமண திரவியம் போன்றவற்றால் அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வேல்காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, செடல், ஜேசிபி நெல் அறுக்கும் இயந்திரம், டாடா ஏசி போன்ற வாகனங்களை செடலிட்டு இழுத்து பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். பின்னர் மதியம் சுமார் 5000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு சுப்பிரமணியருக்கு கும்பம் படைக்கப்பட்டு சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தெருக்கூத்து கேளிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் வளர்ப்பறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று மாலை வளர்ப்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். சித்தாந்த ரத்தினம் ஜெயசங்கர் ஐயா சிறப்பு பூஜைகள் செய்து வைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி திரு சிவனடியார், கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலய குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்ப்பறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வி. மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்ப்பறை பிரதோஷ வழிபாடு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர், பழங்கள் அபிஷேகத்தில் இருக்க பல்வேறு வாசனை திரவியங்கள் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் வளர்ப்பறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயம் வளர்ப்பறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேக தூள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிரவி அருட்பிரகாச வள்ளலார் சமரச சன்மார்க்க சபையில் தைப்பூச பெருவிழா சன்மார்க்க அன்பர்கள் திரளாக பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி கிராமத்தில் 1938 ஆண்டு திரு அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் சமரச சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் வள்ளலார் மடம் நிறுவி செயல்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது வள்ளலார் மடம் மற்றும் அன்னதான கூடம் புது பொலிவுடன் சீரமைக்கப்பட்டு திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. இந்நிலையில் இன்று தைப்பூசத்தையொட்டி ஜோதி தரிசனத்திற்காக சிறப்பு ஏற்பாடு
ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அருட்பிரகாச வள்ளலார் சமரச சன்மார்க்க சங்கம் சார்பில் 7 திரை நீக்கி மகா ஜோதி தரிசனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை மற்றும் அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அருள் பிரகாச வள்ளலார் சமரச சன்மார்க்க சங்க ஸ்தாபகர் மாரியப்பன் குடும்பத்தினர், ராமலிங்கம், செல்வராஜ், ராஜசேகரன், மனோகரன் குடும்பத்தினர், குமார், மாறன் மற்றும் குமரவேலு, மோகன், ரங்கநாதன், முருகபாண்டியன் உள்ளிட்ட ஏராளமான சன்மார்க்க பக்தர்கள் கலந்து கொண்டு 7 திரை நீக்கிய ஜோதி தரிசனம் செய்தனர். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.